நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இலக்கியா சீரியலுடைய வில்லியான அஞ்சலியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. இலக்கியா சீரியல் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சன் டிவியில் இந்த சீரியலில் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. குறிப்பாக இந்த சீரியலில் ஹீரோயின் இடம் மாறினா கூட இப்போ வந்திருந்த ஹீரோயினையும் ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு டார்ச்சர் கொடுக்குற அஞ்சலியை போட்டு வறுத்து எடுத்துட்டு வராங்க நெட்டிசன்கள். அந்த அளவுக்கு எலி மருந்து கொடுத்து சாகடிங்க அப்படின்ட்டு இவங்களை ஒரு கேரக்டரையும் தாண்டி சீரியல் அப்படின்றதையும் தாண்டி எல்லாருமே அந்த சீரியலுக்குள்ள முழுகிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில வில்லியா கலக்கிட்டு வர அஞ்சலியை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இவங்களுடைய ரியல் நேம் சுஷ்மா சுனில் நாயர். இவங்க பிப்ரவரி 7, 1998 பிறந்திருக்காங்க. பிறந்தது வளர்ந்தது படிச்சது இப்படி எல்லாமே பெங்களூர் தானா. பெங்களூர்ல சின்ன வயசுல படிக்கும் போதுல இருந்தே நம்ம ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மேக்கப் போடவும் ரொம்ப பிடிக்குமா. இப்போ இவங்க ஒரு ஃபேஷன் டிசைனராகவும் இருக்காங்க. அதே நேரம் இவங்க மேக்கப் போடுறது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலருக்கு மேக்கப் போடுறாங்க. அது மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆகி இங்க மட்டும் இல்லைங்க, கன்னட இண்டஸ்ட்ரி வரைக்கும் இவங்க ஃபேமஸ். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இவங்களுடைய இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரி தான். இவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் போது வெளியே ஸ்ரீலங்கால தான் வாய்ப்பு கிடைச்சுதான் படிக்கிறதுக்கு. ஆனா இவங்க அவ்வளவு தூரம்லாம் நம்மளால போக முடியாது. இவங்களுடைய அப்பா கேரளாவா, அம்மா மராட்டி, இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 7 மொழிகள் தெரியும். இருந்தாலும் அவ்வளவு தூரம்லாம் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிதான் இவங்க இங்கேயே படிச்சிருக்காங்க. அந்த வகையில பெங்களூர் காலேஜ் படிக்கும் போதே கன்னட இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கு வில்லியா நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. நடிக்கிறதையும் தாண்டி இவங்க ஃபேஷன் டிசைனரா தான் ஆர்டிஸ்டுக்கு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மெயினான வில்லனுக்கு வில்லியா இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த வில்லன் வேற யாருமே இல்லைங்க, சுமங்கலில ஹீரோவா நடிச்சவர் தான் இந்த மூவில வில்லனா நடிச்சிருக்காரு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இவங்க சுமங்கலி சீரியல் மூலமா தான் சன் டிவில தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகறாங்க. அங்க இவங்களுக்கு நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்க. அதை தொடர்ந்து இவங்க எங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா நாயகி சீரியல்ல அனன்யா கேரக்டர் பண்ணும்போது தாங்க. கிட்டத்தட்ட 250 எபிசோடுக்கு மேல இவங்க பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஊசி போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். குறிப்பா ஜெயில் கொடுமையெல்லாம் இவங்க அனுபவிச்சாங்களாம் மேக்கப் போடாம. கடைசியா இவங்களுடைய ஷூட்டிங் இவங்க போறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்த கதைலாம் கூட இருக்காம். அந்த சீக்வன்ஸ் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலையாம். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்ச மேக்கப் போடாத காரணம் தானா. அந்த சீரியலுக்கு அப்புறமா ஒரு கேப்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ இலக்கியா சீரியல்ல இவங்க கமிட் ஆகி செமையா சக்சஸ்ஃபுல்லா நடிச்சிட்டு வராங்க. என்னதான் இவங்க இந்த சீரியல்ல வில்லியா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சாலும் ரியல் லைஃப்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு கியூட்டஸ்ட் பர்சன் தான் சொல்ல முடியும். இவங்களை பாக்குறதுக்கு 96 சின்ன வயசு ஜானு மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு அப்பவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய ஆர்டிஸ்டுக்கு இவங்க தான் டிசைனரா இருக்காங்களாம். ஓனா பிராண்டும் கிரியேட் பண்ணிருக்காங்களாம். இவங்க ஒரு பக்கம் வில்லியா நடிச்சாலும் சமீபத்துல பட்ஜெட் குடும்பம் அப்படின்ற சீரியல்ல 3 குழந்தைகளுக்கு அம்மா கேரக்டர் பண்ணிட்டு வராங்க. அதுல வான்மதின்ற ரோல் பண்ணிருக்காங்க. ரியல் லைஃப்லயும் இவங்க ஒரு கஞ்சூஸ் தானம். கஞ்சூஸ் அப்படின்னு சொல்றதை விட சிக்கனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுக்கு ரியல் லைஃப்லயும் மேரேஜ் ஆயிடுச்சாங்க. ஆனா குழந்தை இல்லையாம். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆகுதாம். சீரியல்ல நடிக்கிற குழந்தைங்க கிட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்களாம். அவங்க லைஃப்ல ஒரு குழந்தை வந்தா அவங்க கிட்ட எப்படி கண்டிப்போட இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்காம். இங்க போகணும், அங்க வாங்கணும், இது வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இது போல நிறைய எண்ணங்கள் இருக்கிறதுனால நம்ம சிக்கனமா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும்னு நினைச்சு இப்போ வரைக்கும் இவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழ்ந்துட்டு வராங்களாம். இவங்களுடைய கதை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காதல் கதை. ஓடி போய் கல்யாணம் பண்ணலான்ற அளவுக்குலாம் திட்டம் போட்டு வச்சிருந்தாங்களாம். ஆமாங்க, இவங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய காதல் திருமணம் பாத்தீங்கன்னா 2021 லாக்டவுன்ல தான் நடந்திருக்கு. லிஜோ தான் இவங்களுடைய கணவர் நேம். இவங்க 2019 துபாயில திரும்ப 7 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணிருக்காங்க. இவங்க 9th இருந்து 10th போகும்போதே லவ் ப்ரப்போசல் பண்ணிருக்காங்க தன்னுடைய பக்கத்து வீட்டு பையனான லிஜோக்கு. அவங்களுடைய தம்பி இவங்களுடைய தம்பி இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் அப்போ ஏரியால விளையாடிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரம் பாத்தீங்கன்னா லிஜோக்கு 21 வயசாம். இவங்க கையில இவங்க அப்பா மஞ்சள் நீராட்டு விழா
மீராக்கு போட்ட மோந்திரத்தை கழட்டி கொடுத்து எனக்கு இதை போட்டு விடுங்க, அப்பதான் நான் வந்து நல்லா படிப்பேன் அப்படிலாம் கூட சொன்ன கதைகளாக இருக்கான். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் படிச்சு முடி, நீ ஒரு நல்ல கெரியரை பார்க்கணும், நானும் நல்ல கெரியர்ல இருக்கணும், அப்பதான் நம்ம லைஃப் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அப்போ சின்ன பொண்ணு தான் விட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு சீரியஸா இவங்க இந்த காதல இருப்பாங்கன்ட்டு லிஜோ நினைச்சு பார்த்ததே கிடையாதாம். ரொம்ப வருஷமா இவங்க மீட் பண்ணாமலே இருந்திருக்காங்க. இவங்க ஒரு ஃபேஷன் ஷோக்காக துபாய் போயிருந்த அப்பதான் அவரை 7 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணி ரொம்பவே எமோஷனல் ஆயிருக்காங்க. 2019 திரும்பவும் மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. 3 முறை அவரை பார்க்கறதுக்காகவே போய் சொல்லிட்டு தான் துபாய்க்கு போயிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு அப்பாக்கு இப்ப தெரிய வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அப்பாவுக்கும் எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா கூட சண்டைலாம் போட்டிருக்காங்க, வீட்டில் எல்லாரையும் எதிர்த்திருக்காங்க, யார்கிட்டயும் பேசாம இருந்திருக்காங்க. அப்புறம் துபாயில இருந்து அவரே வந்து இவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண 1 வீக்கா அவங்க வீட்டு வாசல்லையே கூட இருந்தாராம். இது போல கதையெல்லாம் இருக்காம். இதெல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்திருக்கோம். இவங்க அவங்களுடைய ரியல் லைஃப்லயே அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓகே சொன்னாதான் நம்ம மேரேஜ் பண்ணணும்ட்டு லிஜோ ரொம்பவே தெளிவா இருந்திருக்காரு. ஆனா இவங்க நம்ம ஓகே சொல்லலாம், கண்டிப்பா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவர் கூட அப்படின்ற முடிவோட தான் இருந்தாங்களாம். ஆனா லிஜோடைய வீட்லயும் இதை அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் இவர் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பாரு. இது பொய் கிடையாது, ஃபேண்டசி கிடையாது, உண்மையான காதல். கண்டிப்பா திருமணம் பண்ணி உங்க பொண்ணை நல்லா காப்பாத்துவன்ட்டு அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணாராங்க. அப்படிதான் இந்த திருமணம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரினே சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷமா லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல தான் இவங்க இருந்திருக்காங்க. நேரடியா மீட் பண்ணும்போது அந்த எமோஷனலை இவங்களால வார்த்தையால சொல்லவே முடியலையா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொமான்டிக் பர்சன்ஸா இப்போ வந்துட்டு இருக்காங்க. நிறைய ட்ரீம்ஸோட இந்த லைஃபை இவங்க வாழ்ந்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற கவலை இருக்காம். அதை தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, நான் இங்க சீரியல்ல 3 குழந்தைங்களுக்கு அம்மா, ஆனா ரியல் லைஃப்ல கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலக்கியா சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஹீரோயினை பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த பழி எல்லாமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் கிட்ட அடி வாங்குற அந்த சீன்ஸ்லாம் பார்த்து நல்லா வேணும் அஞ்சலிக்கு, இவளுக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய குடுமா இலக்கியா அப்படின்ட்டு இலக்கியாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிற்கும் போது ரொம்பவே நர்வஸா இருந்தாங்களாம். இவங்களுடைய லைஃப்ல அந்த மாதிரி இருந்ததே இல்லையா. ஆனா ஃபர்ஸ்ட் கேமரா ஃபியரை அங்க உணர்ந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நடிச்சது எல்லாமே வில்லியா நடிச்சதுனால நம்ம மூஞ்ச பார்த்தா வில்லி மாதிரியா இருக்குன்னு அவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியல, எப்பவுமே எல்லாரும் என்ன வில்லியா தான்ப்பா கூப்பிடுறாங்க, அது ஏன் நீங்களாச்சும் கேட்டு சொல்லுங்கன்ட்டு ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஃபன்னியா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வில்லத்தனத்தையும் ரசிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அண்ட் ரியல் லைஃப்ல இவங்க எப்படின்ட்டு இவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தவங்களுக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இலக்கியா சீரியலோடைய வில்லியான அஞ்சலியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, சுஷ்மா சுனில் நாயரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.